இந்திய பாடகர் உதித் நாராயணன் தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி போன்ற பல்வேறு மொழிகளுக்கு இவர் பாடல்கள் பாடியுள்ளார் அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ இவரோட தற்போதைய ஒரு ரீசெண்டான ஒரு வீடியோ பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபேன்ஸை கிஸ் பண்ற மாதிரி. இது எப்போ நடந்திருக்குன்னா, சில மாதங்கள் முன்பே ஏதோ ஒரு லைவ் கான்சர்ட்ல இது நடந்திருக்கு. அதாவது கேர்ள் ஃபேன்ஸ்ல ரொம்ப ஆர்வமா போயிருக்காங்க. அப்ப கன்னத்துலதான் கிஸ் பண்ற மாதிரி மோட்டிவ் போல, உடனே அது தெரியாம கிஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இந்த லைவ் கான்செப்டோட ஃபுல் வீடியோ பார்க்கும் போது தான் தெரியுது, ஒரு ஃபேனோட மட்டும் இல்ல, எந்த ஃபேன் எல்லாம் பார்க்க வராங்களோ அவங்க கிட்டயும் உதட்டுல கிஸ் பண்ற மாதிரி இந்த வீடியோ பயங்கரமா வைரல் ஆச்சு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, உதித் நாராயணன் மேல பல பேர் பல விஷயங்கள் கான்ட்ரவர்சி எழுப்பிட்டு வந்தாங்க. அவங்களோட தனிப்பட்ட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல இப்ப பல பேர் ஹேட் கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது உதித் நாராயணனை யூ டிட் நாராயண் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நெட்டிசன்ஸ், மீம்ஸ் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் இவங்களை பத்தி அடுத்தடுத்து வருது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது, இப்போ உதித் நாராயணன் பழைய சிங்கர்ஸை கிஸ் பண்ண மாதிரி ஒரு வீடியோவும் வைரல் ஆயிட்டு இருக்கு. அதாவது ஸ்ரேயா கோஷலுக்கு, அதுக்கப்புறம் பல ஹிந்தி பாடகர்களுக்கு இவங்களுக்கு கிஸ் பண்ண வீடியோலாம் இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. அப்போ அது வைரல் ஆகாம இப்ப அது வைரல் ஆகுதுன்னா, இது உதித் நாராயணனுக்கு எதிராக செயல்படுறாங்களா இல்ல இப்பதான் உதித் நாராயணன் மாற்றாரா அப்படிங்கிற ஒரு விஷயமும் தெரிய வரல. இதுல உதித் நாராயணனுக்கு கிட்டத்தட்ட 65 வயதாவது. இவருக்குன்னு ஒரு குடும்பம்னு தனியாவே இருக்கு. இப்போ இன்ஸ்டாகிராம்ல அவர் குடும்பத்தோட எடுத்துக்கிட்ட போஸ்ட்ல பல பேர் பாத்தீங்கன்னா, அவங்க வைஃபை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் உதித் நாராயணன் தன்னோட அப்பாலஜியை ஒண்ணு சொன்னாரு, இந்த மாதிரி தெரியாம நடந்த ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நடக்காது அப்படிங்கிற மாதிரி. ஆனா என்ன ஆனாலும் இதுக்கப்புறம் வீடியோவை எடுத்ததை டெலீட் பண்ண முடியாது. இப்போ சமூக வலைத்தளங்கள்ல இதுதான் வைரலா பரவிட்டு இருக்கு.